ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். படைத்த குருவின் பரிணாமம் சொன்னதுண்டால் சடத்தை மிக காக்க தருணம் உதவி செய்வார். அத்தகைய இறைவனே நாராயணர் என்று கூறிய பிரகலாதனின் உறுதியான வார்த்தைகளை கேட்ட இரணியன், எங்கும் நீக்கமர் நிறைந்திருக்கும் உன்னுடைய நாராயணன் இந்த தூணில் இருக்கின்றானா என்று தன்னுடைய அரண்மனை மண்டபத்திலே நிற்கும் தூணை சுட்டி காட்டி கர்ஜித்தான் இரணியன். ஏனென்றால் அந்த தூணை கட்டியது இரணியன். இதிலே எப்படி நாராயணன் இருக்க முடியும்? இல்லவே இல்லை என்பதே இரணியனின் உறுதிப்பாடு. அணுவுக்குள் அணுவாக அண்ட சராச்சரங்கள் அனைத்திலும் நிறைந்திருக்கும் நாராயணன் இந்த தூணிலும் இருக்கின்றார், துரும்பிலும் இருக்கின்றார், உன்னிலும் இருக்கின்றார், எண்ணிலும் இருக்கின்றார் என்று பிரகலாதன் கூற, அதையும் பார்த்து விடுவோம் என்று இரணியன் தன்னுடைய கையிலே இருந்த கதாயுதத்தால் அந்த தூணை அடித்து உடைத்தான். அப்பொழுது திருமால் அதே தூணிலிருந்து நரசிங்க உருவத்துடன் தோன்றி வந்து இரணியனை தூக்கி கொண்டு இடைநடையில் தன் மடி மீது வைத்து தன்னுடைய கூரிய 10 நகங்களினால் அவனுடைய நெஞ்சை பிளந்து வைத்து கொண்டு கூறுவார், இரணியனே, நீ இதற்கு முந்தைய பிறவியில் சூரபற்பனாக பிறந்திருந்தாய். அப்போது நீ செய்த அதர்மம் பொறுக்க முடியாமல் நான் இறப்ப வடிவமாக வந்து உன்னை வேலாயுதத்தால் கொண்டேன். அப்போது நீ வேலாயுதம்தான் என்னை கொன்றதே தவிர ஆண்டியாகிய உன்னால் என்னை கொல்ல முடியாது என்று ஆங்காரம் பேசினாய். இன்று ஆயுதம் அம்பு எதுவும் இல்லாமல் என்னுடைய நகத்தால் கீறி உன்னை கொண்டேன். இப்போதாவது இறைவனை உணர்ந்து கொண்டாயா என்றார் நாராயணர். 10 பெரும் மலைகளை நகமாக வைத்து கொண்டு என்னை கொன்றாயே தவிர என்னை கொல்ல உன்னால் முடியாது என்று கூறினான் இரணியன். இவ்வரலாறு வழியாக ஐயா நமக்கு வாழ்வியல் அறிவுரை ஒன்றை வழங்குகின்றார். அதாவது, தான் வணங்குகின்ற இறைவனின் மீது முழு நம்பிக்கை வைப்பதுதான் ஒரு பக்தனின் முதல் கடமையாகிறது. உறுதி மகனே உலகம் அதை ஆளுவது என்று ஐயா வாசகத்திலே கூறியிருக்கின்றார்கள். நான் வணங்கும் ஐயா வைகுண்ட பரம்பொருளால் இயலாத காரியம் எதுவும் இல்லை. நான் காண்கின்ற இடங்களிலெல்லாம் அவர் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். எனக்கு எந்த விதமான துன்பமோ துயரமோ ஏற்படுமாயின் என் கடவுள் நிச்சயமாக அதிலிருந்து என்னை காப்பாற்றுவார் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு எந்த ஒரு மனிதன் இறைவனை வணங்கி வருகின்றானோ அவனை நிச்சயமாக கடவுள் எந்த வடிவத்தில் வந்தாவது அவனை துன்பத்திலிருந்து காப்பாற்றுவார் என்பதை உலக மக்களுக்கு இந்த நிகழ்வின் மூலம் ஐயா உணர்த்துகின்றார்கள். தன்னுடைய மரண நேரத்திலும் இறைவனை இகழ்ந்து பேசிய இரணியனிடத்திலே இறைவன் கூறுவார், கிரேதாயுகம் முடிவடையும் தருவாயில் உள்ளதால் இனி இந்த யுகத்தில் உன்னை பிறவி செய்ய அமைக்க முடியாது. அடுத்த யுகத்தில் மீண்டும் உன்னை பிறவி செய்து இப்போது நீ சொன்ன வார்த்தைகளையெல்லாம் நான் அன்று உன்னிடம் கேட்பேன் என்று கூறி இரணியனை இரண சங்காரம் விட்டுவிட்டு கிரேதாயுகத்தையும் முடித்து வைத்துவிட்டு கந்த திருவேசம் கரந்திருந்த மாயோனராகிய திருமால் திருச்செம்பதியிலே பள்ளி கொண்டிருந்தார் என்கின்ற செய்தியை இந்த பகுதியிலே நிறைவு செய்துவிட்டு தொடர்ந்து நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.